கும்பம் ராசி நேயர்களே, இனி கடந்த காலங்கள்ல நீங்க ரொம்பவே மன கஷ்டத்துல தான் இருந்திருப்பீங்க. காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்கள். கும்ப ராசிக்கு காதல் என்பது வெறும் உடல் சார்ந்த கவர்ச்சி அல்ல, அது ஆன்மா சார்ந்தது. 5ஆம் வீட்டின் அதிபதி புதனாகவும், 7ஆம் வீட்டின் அதிபதி சூரியனாகவும் இருப்பதால், உங்கள் காதல் வாழ்க்கையில் ஈகோ எனப்படும் அகந்தை மற்றும் கம்யூனிகேஷன் எனப்படும் தகவல் தொடர்பு குறைபாடுகள் பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் ஆழமாக காதலித்த நபர் உங்கள் மௌனத்தையோ அல்லது உங்கள் சூழ்நிலையையோ புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஜோதிட ரீதியாக சுக்கிரன் வக்ரம் பெற்றோ அல்லது ராகுவின் பிடியிலோ இருக்கும் காலங்களில் காதலில் தேவையில்லாத சந்தேகங்களும் தவறான புரிதல்களும் ஏற்பட்டு அது ஒரு சுமூகமான முடிவுக்கு வராமல் குழப்பத்திலேயே நீடித்திருக்கும். நீங்கள் காட்டிய தூய்மையான அன்பை விட வெளிப்படையான ஆடம்பரங்களுக்கும் போலித்தனமான வார்த்தைகளுக்கும் மற்றவர்கள் முக்கியத்துவம் தந்ததைக் கண்டு உங்கள் காதல் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே மாறி மனவேதனையை தந்திருக்கும். உங்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில ரொம்பவே குழப்பங்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கும். அதாவது உங்க காதல் வாழ்க்கையில இருக்கிற ஈகோ எனப்படும் அந்த அகந்தையால்தான் உங்களுக்கு நிறையாவே பெரிய குழப்பங்களையே ஏற்படுத்தியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் அல்லாமல் ஜோதிட ரீதியாக சுக்கிரன் வக்ரம் பெற்றோ அல்லது ராகுவின் பிடியில இருக்கும் காலத்துல காதல்ல தேவையில்லாத சந்தேகமும் தவறான புரிதல்களுமே உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். 3ஆம் நபர் பேச்சால் உருவான பிரிவு உங்களுக்கு ரொம்பவுமே மன ரீதியான இதை ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள சுகமான நிலையை 3ஆம் மனிதர்களின் தலையீடு பல முறை கெடுத்திருக்கும். அது ஒரு உறவினராகவோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களோ அல்லது ஒரு போலி நண்பராகவோ இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கோ அல்லது உங்களுக்குள் உங்கள் நெருங்கிய உறவுகளுக்கோ இடையே இருந்த சிறு கருத்து வேறுபாட்டை இந்த 3ஆம் நபர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல வளர்த்து விட்டிருப்பார். நீங்கள் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாகவும் செய்யாத செயல்களை செய்ததாகவும் அவர்கள் போட்டுக் கொடுத்த கேவலமான கதைகளால் உங்களது மிக நெருங்கிய பந்தங்கள் உங்களை விட்டு பிரிந்திருப்பார்கள். ஜோதிட ரீதியாக 3ஆம் இடத்து அதிபதியின் பலவீனம் அல்லது கேதுவின் சேர்க்கை இருக்கும்போது இத்தகைய வீண் வதந்திகளும் புறணி பேசுபவர்களும் நல்ல பல உறவுகள் முறிந்து நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். அதாவது உங்களுக்கு 3ஆம் நபர் பேச்சாலவே ரொம்பவே நிறைய பிரிவினை ஏற்படுத்தியிருக்கும். அதாவது உங்க கணவன் மனைவி வீட்டுக்குள்ளேயோ அல்லது உங்களுக்கும் உங்க உறவினருக்குள்ளேயுமே 3ஆம் நபர் தலையிட்டாலே நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். உறவினர்களின் சுயநல செயல்களாவே ரொம்பவும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு. உறவினர் என்ற சொல்லுக்கு கும்ப ராசிக்காரராகிய நீங்கள் கொடுத்த மரியாதை மிக அதிகம். சுப காரியங்களாகவோ துக்க காரியங்களாகவோ எதுவாக இருந்தாலும் முன்னின்று உழைப்பது உங்கள் வழக்கமாக இருந்திருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயம் மற்றும் 6ஆம் வீடான பத்ருஸ்தானத்தில் அமைப்பால் உறவினர்கள் உங்களை ஒரு பயன்பாட்டு பொருளாகவோ பார்த்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் உங்களை தேடி வருவதும் காரியம் முடிந்ததும் உங்களை யாரென்றே தெரியாது போல நடத்துவதும் அவர்களின் வாடிக்கையாகவே இருந்திருக்கும். நீங்கள் நல்ல நிலையில் இருந்தபோது உங்களுடன் ஒட்டிக்கொண்டு பலன்களை அனுபவித்த உறவுகள் நீங்கள் ஒரு சிறிய சோதனையான இக்காலகட்டத்தை எதிர்கொண்ட போது உங்களுக்கு உதவ முன்வராமல் தங்களின் சுயநல போக்கால் உங்களை அப்படியே கைவிட்டிருப்பார்கள். இந்த சுயநல முகமூடிகள் கலன்ற போதுதான் உறவுகளின் போலித்தனம் உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது உங்க உறவினர்களோட சுயநல செயலாவே நீங்க ரொம்பவும் மன கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. நீங்க நல்ல நிலைமையில இருக்கும்போது உங்களை தேடி காரியம் முடிந்ததும் உங்களை யாருன்னே தெரியாத அளவுக்கு நடந்திருப்பாங்க. அதுவே நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது உங்களை கண் ஏறிட்டு கூட பார்த்து இருக்க மாட்டார்கள். அப்பதான் உறவினர்களோட போலித்தனமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனதை உடைத்த வார்த்தைகள் ரொம்பவே இருந்திருக்கும். கும்ப ராசிக்காரர்கள் வெளியில் பார்க்க கடினமானவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான குணம் கொண்டவர்கள். பாகிஸ்தானமான 2ஆம் வீட்டில் பாப கிரகங்களின் தாக்கம் ஏற்படும் போதே நீங்கள் மற்றவர்களால் மிக கொடூரமான வார்த்தைகளால் அம்பு எய்யப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் செய்த தியாகங்களையோ உங்களது கடந்த கால உழைப்பையோ சற்றும் மதிக்காமல் நீ எனக்கு என்ன செய்தாய், உன்னால் என் வாழ்க்கையே பாழாய் போனது,
என்று உங்களுக்குள் நெருக்கமானவர்கள் தூற்றிய வார்த்தைகள் உங்கள் நெஞ்சை கிழித்திருக்கும். உங்களின் நேர்மையும் சுயமரியாதையும் கேள்விக்குள்ளாக்கியிருக்கும் வகையில் சமுதாயத்திலோ அல்லது குடும்பத்திலோ பேசப்பட்ட அந்த துடித்த வார்த்தைகள் உங்களை இரவெல்லாம் தூங்க விடாமல் அளவைத்திருக்கும். அந்த வார்த்தைகளின் காயம் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட ஆழமாகவே இருந்திருக்கும். அது உங்கள் மனதையே உடைத்து போகற்ற தருணமாகவே இருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் நடக்கப் போகிறது. நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதற்கேற்ப உங்களுடைய உண்மையான நண்பர்கள் மற்றும் தோழர்களின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கும். நீங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் உங்களை ஊக்குவிப்பது, நல்வழிப்படுத்த நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழிலில் முதலீடு செய்யவோ அல்லது புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரவோ நண்பர்கள் தாராளமாக உதவுவார்கள். ஆபத்து, அவசர காலங்களில் உங்களின் அழைப்பிற்கு ஓடோடி வந்து நிற்கும் அளவிற்கு நண்பர்களின் நட்பு வட்டாரம் பலப்படும். கூட்டு தொழிலில் துவங்க நினைப்பவர்களுக்கு நம்பிக்கையான நண்பர்களே கூட்டாளிகளாக அமைவார்கள். உங்களுக்கு நண்பர்களோட உதவிதான் நீ வரப்போகும் நாட்களில் இருக்கப் போகிறது. அதாவது தொழிலில் முதலீடு செய்ய அல்லது புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரவே நண்பர்கள் தாராளமாக உதவுவாங்க. அது மட்டும் அல்லாமல் அவசர காலங்களில் உங்களுக்கு அழைப்பிற்கு ஓடோடி வந்து நிற்கும் அளவிற்கு நண்பர்களோட நட்பு வட்டாரம் பலப்படும். மன அமைதி அதிகரிக்கும். கடந்த சில காலங்களாக உங்களை வாட்டி வதைத்த மன உளைச்சல், தூக்கமின்மை, தேவையில்லாத பயம் மற்றும் பதற்றம் அனைத்தும் இனி முற்றிலும் நீங்கும். உங்கள் மனதில் ஒரு புதிய பிரகாசமும் தெளிவும் பிறக்கும். எதற்கும் கலங்காத மன உறுதி உங்களுக்கு உண்டாகும். தியானம், யோகா போன்ற நற்பயிற்சிகளில் ஈடுபாடு ஏற்பட்டு அது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். உங்களை சுற்றி நடக்கும் எதிர்மறையான விஷயங்களை புறந்தள்ளி விட்டு நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உள்வாங்கிக் கொள்வீர்கள். ஆழ்ந்த உறக்கமும் நிம்மதியான மனநிலைமையும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதாவது உங்களோட மன அமைதி வரப்போகும் நாட்களில் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். உங்கள் மனதில் ஒரு புதிய பிரகாசமும் தெளிவும் பிறக்கும். எதற்கும் கலங்காத மன உறுதி உங்களுக்குள் உண்டாகும். தியானம், யோகா போன்ற நற்பயிற்சிகளை ஈடுபாடு ஏற்படுத்துவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு வளரும். ஜோதிட ரீதியாக உங்கள் 9ஆம் மற்றும் 10ஆம் வீடுகள் பலம் பெறுவதால் உங்களுக்குள் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு, ஜீவ சமாதிகள் தரிசனம் மற்றும் புண்ணிய நதிகளில் நீராடுதல் போன்ற ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். சித்தர்களின் அருள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். மந்திர உபதேசங்கள் பெறுதல், வீட்டில் ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் ஹோமங்கள் நடத்துதல் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்குள் ஒரு புதிய மனிதனை உருவாக்கும். உலகியல் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்கள் நீ வரப்போகும் நாட்களில் அதாவது குலதெய்வ வழிபாடு, ஜீவ சமாதி தரிசனம் மற்றும் புண்ணிய நதிகளில் நீராடுவது போன்ற ஆன்மீக பயணங்களில் மேற்கொள்வீர்கள். இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஒரு புதிய மனிதனையே உருவாக்கும். சேமிப்பு உயரும். வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் செலவுகள் துரத்துகிறதே என்ற கவலை இனி உங்களுக்கு வேண்டாம். வீண் விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் அனைத்தும் முற்றிலுமாக குறையும். இதனால் உங்களின் கைகளில் பணம் தங்கும். வருமானத்தில் ஒரு பகுதியை எதிர்கால நலன் கருதி தங்கம், நிலம் அல்லது நீண்ட கால பிக்ஸட் டெபாசிட் போன்ற பாதுகாப்பான திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். சிக்கனத்தை கடைபிடித்து ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் உங்களின் வங்கி சேமிப்பு கணிசமாக உயரும். இந்த சேமிப்பு உங்கள் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்கு பெரும் அடித்தளமாகவே அமையும். சேமிப்புகள் வரப்போகும் நாட்களில் ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போகுது. அதாவது வீண் வரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாத்துலேயுமே முற்றிலுமாக குறைஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் வரப்போகிற எதிர்காலத்துக்காக நலன் கருதி தங்கம், நிலம் அல்லது நீண்ட கால டெபாசிட்டில் நீங்கள் பாதுகாப்பான திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. அதனாலவே உங்களோட வங்கி சேமிப்பு கணிசமாகவே உயரப் போகிறது.
இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மன உறுதி உங்களுக்குள் உண்டாகும். தியானம், யோகா போன்ற நற்பயிற்சிகளை ஈடுபாடு ஏற்படுத்துவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு வளரும். ஜோதிட ரீதியாக உங்கள் 9ஆம் மற்றும் 10ஆம் வீடுகள் பலம் பெறுவதால் உங்களுக்குள் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு, ஜீவ சமாதிகள் தரிசனம் மற்றும் புண்ணிய நதிகளில் நீராடுதல் போன்ற ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். சித்தர்களின் அருள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். மந்திர உபதேசங்கள் பெறுதல், வீட்டில் ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் ஹோமங்கள் நடத்துதல் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்குள் ஒரு புதிய மனிதனை உருவாக்கும். உலகியல் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்கள் இனி வரப்போகும் நாட்களில் குலதெய்வ வழிபாடு, ஜீவ சமாதி தரிசனம் மற்றும் புண்ணிய நதிகளில் நீராடுவது போன்ற ஆன்மீக பயணங்களில் மேற்கொள்வீர்கள். இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஒரு புதிய மனிதனையே உருவாக்கும். சேமிப்பு உயரும். வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் செலவுகள் துரத்துகிறதே என்ற கவலை இனி உங்களுக்கு வேண்டாம். வீண் விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் அனைத்தும் முற்றிலுமாக குறையும். இதனால் உங்களின் கைகளில் பணம் தங்கும். வருமானத்தில் ஒரு பகுதியை எதிர்கால நலன் கருதி தங்கம், நிலம் அல்லது நீண்ட கால